வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. பொள்ளாச்சி மக்கள் நல சங்கம் சார்பாக கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட 1008 பெண்கள் பங்கு பெறும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பொள்ளாச்சி பகுதியில் பொள்ளாச்சி மக்கள் நல சங்கம் சார்பாக கிராம மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உடல்நலம், மனவளம், குடும்பத்தில் அமைதி நிலத்திட, குழந்தைகள் எதிர்காலம் செழிப்படையவும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டியும் 1008 பெண்கள் பங்கு பெறும் திருவிளக்கு பூஜை பொள்ளாச்சி அருகே உள்ள சிறுகலந்தை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக 1008 பெண்கள் அப்பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிற புடவை அணிந்து வழிபாடு செய்து ஊர்வலமாக மண்டபத்திற்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் மண்டபத்தில் அமர்ந்து திருவிளக்கு ஏற்றி சிவாச்சாரியர்கள் செல்லும் மந்திரங்களை பின்தொடர்ந்து சொல்லி திருவிளக்கு வழிபாடு செய்தனர். பொள்ளாச்சி மக்கள் நல சங்கம் சார்பாக இன்று பெரிய கலந்தை மயில்சாமி கவுண்டர் அரங்கத்தில் 1008 பெண்களுக்கான விளக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் நோக்கம் பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றப்பட வேண்டும், குறிப்பாக உழைப்போர் உயர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உழைக்கக்கூடிய மக்கள், அனைத்து ஜாதி மக்களும் இன்று கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வால்பாறை நகராட்சி அலுவலக பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தால் பணிகள் முடக்கம். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகமே விருத்தூடி காணப்பட்டது. தற்போது அலுவலகத்தில் 27க்கும் மேற்பட்ட அலுவலக பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இன்று யாரும் வேலைக்கு வராததால் அலுவலக பணிகள் முடக்கம் ஏற்பட்டது. இதில் 7 ஊழியர்கள் மருத்துவ விடுப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்தனர். 10 அம்ச கோரிக்கைகளில் நகராட்சி, மாநகராட்சி பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிப்பு செய்து கருவூலம் மூலமாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் 1998 சொல்லியிருப்பது போல மாநகராட்சிகளுக்கு தனி இயக்குநரகம் வேண்டும். மாநகராட்சி அரசாணை 152 மற்றும் 10 படியான மறைவு நகராட்சிக்கான அரசாணை 10 நீக்கப்பட்டுள்ள பணியிடங்கள் மீண்டும் தோற்றுவிக்கப்பட வேண்டும். அவுட்சோர்சிங் முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டும். தொகுப்பு ஊதியத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் எல்லை விரிவாக்க பணியாளர்கள் பணி நிறுத்தம் செய்து காலம் வரை ஊதியம் வழங்க வேண்டும். பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலை ஏனைய துறைகளில் இருப்பது போல கலந்தாய்வு மூலமாக மேற்கொள்ள வேண்டும். அரசாணை 613 நாள் 24/10/2025 ஏற்ற அரசாணை 23 படி பணி நிரந்தரம் செய்யப்பட அனைவருக்கும் பழகு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி அலுவலக பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகத்திற்கு தண்ணீர் வரி, குடியிருப்பு வரி, காலிமனை வரி உள்ளிட்ட வரிகளை கட்ட வந்த பொதுமக்களின் சேவைகள் முடக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். ஆனைமலை அடுத்த தம்பம்பதி கண்ணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா தொடக்கம். பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். ஆனைமலை அடுத்த தம்பம்பதி மலைவாழ் மக்கள் கிராமத்தில் கண்ணியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் குண்ட திருவிழா தொடங்குவது வழக்கம். அவ்வகையில் நடப்பு ஆண்டுக்கான திருவிழா நேற்று நள்ளிரவு நோன்பு சார்த்துதல் நிகழ்வுடன் துவங்கியது. இந்த திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பழங்குடியின மக்கள் தம்பம்பதிக்கு வருகை புரிந்து பாரம்பரிய இசை அமைத்து அதற்கு தகுந்தால் போல் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி திருவிழா தொடங்கியது. இவர்கள் நடனத்தை பார்ப்பதற்காக ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மலைவாழ் மக்கள் கூறுகையில் கோவில் திருவிழா தொடங்கியவுடன் வீட்டின் முன்புறம் தீபம் ஏற்றப்பட்டு திருவிழா முடியும் வரை தங்களது பாரம்பரிய இசை நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் இந்த கோவில் திருவிழாவில் 60 அடி நீளம் கொண்ட குண்டம் வளர்க்கப்பட்டு தாங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபாட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். தன்மானம் இழந்து சுயமரியாதை இழந்து கூட்டணி வேண்டாம். பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் இன்னும் சில தினங்களில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொது மேடையில் ஒருவரை ஒருவர் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சியில் முக்கிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி பேரவை நிர்வாகிகள் ஒட்டிய போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அதிகாரமற்ற அரசியல், அர்த்தமற்ற அரசியல், வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் கட்சி உடனே கூட்டணி வேண்டும்,
புரிந்து கொள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி வைக்கவே விரும்புகிறோம். வேண்டாம் வேண்டாம், தன்மானம் இழந்து சுயமரியாதை இழந்து கூட்டணி வேண்டாம் என ராஜீவ்காந்தி பேரவை சார்பாக பொள்ளாச்சி நகரம் முழுவதும் ஒட்டியுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வால்பாறையில் 1 மாத காலமாக டவுன் பகுதிகள் சாலை நடுவே பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீண் கண்டுகொள்ளாத நகராட்சி அதிகாரிகள். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சுப்பிரமணியர் கோவில் அருகாமையில் குடித்தண்ணீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக சாலைகளில் தண்ணீர் செல்கிறது. இதனை கண்டுகொள்ளாமல் நகராட்சி நிர்வாகம் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டுள்ளது. மேலும் வால்பாறை பகுதியில் தற்போது வறட்சி காரணமாக எம்ஜிஆர் நகர், வாழைத்தோட்டம், கலைஞர் நகர், கக்கன் காலனி, அண்ணா நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் மிக அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மாலை 4 மணி அளவில் திறந்துவிடப்படுகின்ற குடிநீர் இரவு 10 மணி வரையிலும் சாலையில் குடி தண்ணீர் வீணாகிறது. அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் நடந்து செல்ல மிகவும் சிரமமாக உள்ள நிலையில் உடைப்பை சரி செய்து சீரான தண்ணீர் வழங்க வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கின்றனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.